வணக்கம். இந்த பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கு 2024ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெறக்கூடிய குரு பயிற்சி மூலம் என்னென்ன பலன்கள் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்க போறோம். நல்லா கேட்டுக்கோங்க. ராசி பலன்கள்ல சொல்லக்கூடியது அப்படியே முழுதாக எல்லோருக்கும் நடக்காது. அவங்களோட சுயஜாதகத்துக்கு ஏற்றபடிதான் பலன்கள் அப்படியே கிடைப்பதோ அல்லது கிடைக்காமல் போவதோ அல்லது கொஞ்சமா கிடைக்கிறதோ அப்படிங்கிறதோ மாத்தி யார் கொடுக்க முடியும்னா சுயஜாதகத்தில் உள்ள தசாபுத்தி அமைப்புகள் தான். அதனால தயவு செஞ்சு ராசி பலன்ல ரொம்ப பார்த்தீங்கன்னா பலன்கள் எல்லாம் பில்டப் பண்ணி இன்னைக்கு நிறைய பேர் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது, அள்ளி கொடுக்க போகுது, ஜாக்பாட் அடிக்க போகுது, இந்த ராசிக்கு தான் இந்த வருஷம் குரு அப்படியே கூரையை பிச்சுட்டு கொடுக்க போறாரு, கோடீஸ்வர யோகம் கொடுக்க போறாரு, ராஜயோகம் கொடுக்க போறாரு. இப்படிலாம் கேட்கும் பொழுது ஜோதிடராகிய எனக்கே இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிரிப்பு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்னடா இப்படி பண்றீங்க அப்படின்னு இன்னொரு கோபம் ஒரு பக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த தெலுங்கு படத்துல வர சண்டை காட்சிகள் மாதிரி ஓவர் பில்டப் செய்யப்படக்கூடிய வகையில இன்னைக்கு ராசி பலன்கள் அப்படிங்கிறது வந்துருச்சு. நிறைய பேர் அப்படிதான் பதிவு பண்றாங்க. அதைத்தான் மக்களும் நிறைய பேர் ரசிச்சு விரும்பி கேட்குறாங்க. ஏன்னா மக்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில நல்லது நடக்கணும், நல்லது மட்டும்தான் நடக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இயல்பாகவே அதிகம். அதை குற்றம் சொல்ல முடியாது. இப்படி எதிர்பார்த்து என்னுடைய பதிவை கேட்காதீங்க, வேற பதிவை நீங்க பார்க்க போகலாம். அப்படி இல்லை எனக்கு நீட்டான ஒரு பதிவுகள் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த பதிவை நீங்க கண்டினியூ பண்ணுங்க, ஃபுல்லாக்கிடுங்க. உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த தசாபுத்திநாதர்கள் எங்க இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒருத்தருக்கு நன்மை தரக்கூடிய ஒரு கிரகத்தினுடைய தசா இன்னொருத்தருக்கு கெடுதல் தரும். அதாவது உங்களுடைய ராசியான துலாம் ராசிக்கும் இது பொருந்தும், எல்லா ராசிக்குமே இது பொருந்தும். ஏன்னா ஒவ்வொரு ராசிலையுமே 12 கோடி பேர் இந்திய நாட்டில் இருக்காங்க. இதுல மத்தியம வயதுன்னு கால்குலேட் பண்ணோம்னா ஒரு ஆவரேஜா 6 கோடி பேர் இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, ராசி பலன்ல சொல்லக்கூடிய விஷயம் எப்படிங்க 6 கோடி பேருக்கும் அப்படியே பொருந்தும்? அப்ப எதுக்கு ராசி பலன் அப்படின்னா, எதற்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பேசிக்க விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இதுலெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுல எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு சுயஜாதகம், வாய்ப்பு எதுல இருக்குது அப்படிங்கிறதுக்கு ராசி பலன். ஸோ அதை பேஸ் பண்ணி ஓகே இதுல சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஜாதகப்படி அதுக்கு எப்படி அமைப்பு இருக்குதுன்னு செக் பண்ணிட்டு அதுல நீங்க இறங்கலாம். பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு கிடைக்கும், நெகட்டிவா இருந்துச்சுன்னா அதுல நீங்க கவனமா இருந்து எச்சரிக்கையா இருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளலாம். ஸோ இந்த விஷயத்துக்கு எதுல நீங்கள் கவனத்தை செலுத்தணும், எதுல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும், எதுல நீங்க பாத்தீங்கன்னா தைரியமா இறங்கி அடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கான பேசிக்கான விஷயம் மட்டும்தான் ராசி பலன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ராசி பலனை பொறுத்தளவு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் அமர்கிறார். குரு பகவான் பொதுவா உங்களுக்கு 6ஆம் அதிபதி, அவர் 8ஆம் இடத்துல போய் அமர்வது என்பது பாத்தீங்கன்னா நன்மைகள் பெரிதாக கொடுக்க முடியாத நிலை. ஆனாலும் நன்மைகள் சில வகையில கிடைக்கும். எந்த வகையில கிடைக்கும் அப்படின்னா, 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. அந்த திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்ன உடனே அடடா அப்படியே அள்ளி இது கொடுத்துரும், எக்கச்சக்கமா கிடைச்சிரும், கோடியில கிடைச்சிரும் சொல்லிட்டு துள்ளி குதிக்காதீங்க. அந்த அதிர்ஷ்டம் எந்த அளவுக்கு கிடைக்கும், எந்த வகையில் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய சுயஜாதகம் முக்கியம், சரிங்களா? அதுல என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாபுத்திக்கு ஏற்ற அளவு தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதுவும் அந்த தசாபுத்தி பாசிட்டிவான தசாபுத்தியாக இருக்க வேண்டும். இன்கேஸ் ஒரு நெகட்டிவான தசாபுத்தியாக அமைஞ்சிருச்சுன்னு வைங்க, அதிர்ஷ்டத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து பெரிய ஒரு அவமானத்தையோ கடனையோ திடீர் விபத்தையோ பெரும் கண்டத்தையோ உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அப்போ கண்டமும் பார்த்தீங்கன்னா பெருசா கிடைச்சிடும் சொல்லிட்டு பயந்துடாதீங்க. இதுவும் சுயஜாதக அமைப்பின்படி தான். கொஞ்சமா கொடுக்கணுமா, அளவா கொடுக்கணுமா, சமாளிக்கிற லெவல்ல கொடுக்கணுமா, அல்லது சமாளிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கணுமா அப்படிங்கிறத யார் தீர்மானிக்க போறாங்கன்னா உங்களுடைய சுயஜாதகம். இதுல ரொம்ப பிளஸ்ஸான விஷயம் என்ன அப்படிங்கிறதுனா, உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய வருமானம் உயரும். உங்களுடைய ஜாதகத்துல பாசிட்டிவ் தசாபுத்தி இருந்துச்சுன்னா இதுல பிரச்சனைகள் கிடையாது. இன்கேஸ் நெகட்டிவான தசாபுத்தி இருந்துச்சுன்னா வாழ்க்கை துணைக்கு வருமானம் உயரும் பொழுது உங்களுக்கும் வாழ்க்கை துணைக்கும் ஒரு ஈகோ கிளாஸ் ஆகி உங்களுக்குள்ள பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. பாசிட்டிவான தசாபுத்தி அமைப்புல இருந்துச்சுன்னா படிப்புக்கோ வேலைக்கோ சுற்றுலா போறதுக்கோ வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் என்பது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது. அதே சமயம் நெகட்டிவான தசாபுத்தி இருந்துச்சுன்னா தந்தையினுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது வைக்க வேண்டியிருக்கும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனால பாசிட்டிவான தசாபுத்தி நடப்புல இருந்துச்சுன்னா சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம். இந்த சுப விரயங்கள் அப்படிங்கிறதுல கல்யாணம், குழந்தை பிறப்பு, வீடு வாங்குறது அல்லது வீடு கட்டுறது, சொத்து சேர்க்கறது, தங்க நகை வாங்குறது, உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் வாங்குறது, ஜாலியா பாத்தீங்கன்னா கோவிலா போயிட்டு வர்றது, பல ஊர்களுக்கு சுற்றுலா மாதிரி போறது, முக்கியமா தாம்பத்தியம் நடக்கக்கூடிய படுக்கை அறை உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இடமாக மாறக்கூடிய நிலையில
திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் திருமணமான நபர்களுக்கும் இந்த தாம்பத்தியம் மிக சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சிலருக்கு முக்தியை நோக்கி பயணம் செய்யக்கூடிய வகையில நல்ல ஒரு அடுத்த கட்ட உயர்நிலை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ புண்ணிய கர்மா ஆக்டிவேட் ஆகும். உங்களுடைய மனம் மகிழும் நிகழ்வுகள் நடந்து நிம்மதியான தூக்கம், படுக்கையறை சுகம், ஆன்மீக முன்னேற்றம் எல்லாமே நல்லபடியாக கொடுக்கும். அத்தனையும் உங்களுடைய ஜாதகத்தில் பாசிட்டிவான தசாபுத்தி நடப்பில் இருந்தால். இன்கேஸ் பாசிட்டிவான தசாபுத்தி நடப்பில் இல்லை, நெகட்டிவா இருக்குதுன்னு வைங்க, சுபவிரயங்கள் தரும். அந்த சுபவிரயத்துல உங்களுக்கு ஒரு மன கஷ்டத்தையும் மனக்கலக்கத்தையும், இப்படி நடந்துருச்சே, நான் இப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட விஷயத்தையும் சேர்த்தே கொடுக்கும். ஸோ அங்கே தாம்பத்திய சுகம் கிடைக்கும் பொழுது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள் பிரச்சனையை கொடுத்து தாம்பத்திய சுகத்தையும் கொடுத்து அதுக்கப்புறம் பிரச்சனையை அதிகப்படுத்தும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஓடலும் கூடலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும். இதில் ரொம்ப நெகட்டிவான தசாபுத்தி இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் இருந்தாலும் ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் மிக அதிகமாக இருக்கும். சிலருக்கு ஆன்மீக வழியில வந்து பார்த்தீங்கன்னா பயணம் செய்யும் பொழுது அந்த ஆன்மீக வழியில் இருக்க முடியாதபடி மனக்கலக்கமும் மனப்பிரச்சனையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் சாமி கும்பிடுறதுல ஒரு வந்து பார்த்தீங்கன்னா பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதன் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத அளவுக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கும். சரிங்களா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஆல்ரெடி கேது பகவான் இருக்கார். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பாசிட்டிவான தசாபுத்தி இருந்துச்சுன்னா மிக அற்புதமான ஆன்மீக முன்னேற்றம் உண்டு. இதே நெகட்டிவான தசாபுத்தி இருந்துச்சுன்னா ஆன்மீகம் பக்கமே நீங்கள் வந்து போக முடியாதபடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தின் மீதே ஒரு வெறுப்பை கொடுத்து விடும், மிகப்பெரிய கடனை கொடுத்து விடும். அந்த கடன் வந்து பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ தூரம் இவ்வளோ நாள் கும்பிட்டனே, எனக்கு என்ன பண்ணீங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு சாமி மேல கோபத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நிலையையும் இது கொடுக்கக்கூடிய அமைப்பில் உண்டு. எப்பொழுது நெகட்டிவான பலன்கள் கொடுக்கக்கூடிய தசாபுத்தி நடப்பில் இருந்தால். சரி, அடுத்ததா 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அந்த 2ஆம் இடத்துல ஆல்ரெடி சனி பகவானுடைய பார்வையும் இருக்குது. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான பலன்கள் பாதி, நெகட்டிவான பலன்கள் மீதி அப்படிங்கிற லெவல்ல ரெண்டுமே கலந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு பாசிட்டிவான தசாபுத்தி நடந்தாலும் அங்க நெகட்டிவான சில விஷயங்களும் கிடைக்கும், நெகட்டிவான தசாபுத்தி நடந்தாலும் அங்கேயும் பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்கும். ஸோ இங்க முழு நன்மையோ முழு தீமையோ 2ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கிடையாது. என்னென்ன 2ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய கையில காசு வந்து சேரக்கூடிய வகையில இந்த சூழல் அப்படிங்கிறது இருக்கும். குடும்பத்துல சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அமைப்பு வலுப்பெறுவதனால உங்களுக்கோ உங்களுடைய வீட்டில் உள்ள நபர்களுக்கோ ஏதேனும் சுபகாரியத்தில் தடையோ தாமதமோ இருந்துகிட்டு இருந்ததுன்னா இந்த நேரத்துல அதுக்கு உண்டான வழிபாடு பரிகாரம் கரெக்டா பண்ணிக்கிட்டீங்கன்னா தடையும் தாமதமும் விலகி சுப நிகழ்வை நல்லபடியாக நடத்தி கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இங்க ஆக்டிவேட் ஆகும். ஸோ சுப நிகழ்வு அப்படிங்கிறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி திருமணம், குழந்தை பிறப்பு, வீடு கட்டுதல், வாங்குதல், சொத்து சேர்த்தல், தங்க நகை வாங்குதல் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தி கொள்ளலாம். சரிங்களா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய ஒரு பார்வையானது 4ஆம் இடத்துல வந்து விழுவுது. 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது சுகஸ்தானம். ஸோ இந்த 4ஆம் இடத்தை தான் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்க்கிறார். ஸோ வீடு, வண்டி, வாகனம், சொத்து, தாயார் இது சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு பாசிட்டிவான பலன்கள் அப்படிங்கிறது இருக்கும். முக்கியமா சிலருக்கு கோவில் திருப்பணிகள் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். பூர்வீகத்திலிருந்து தள்ளி இருப்பவர்களுக்கு நல்ல சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தைகளுடைய சந்தோஷத்திற்காக உங்களுடைய மனதுக்கு பிடித்த வகையில செலவுகள் அப்படிங்கிறது செய்ய வேண்டியிருக்கும். சிலருக்கு தங்க நகைகள் சேரும் காலம், இடமாகவோ வீடாகவோ பணமாகவோ சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ வீடு வாங்குறதுக்கோ வீடு கட்டுறதுக்கோ உங்களுக்கு வந்து பாசிட்டிவான ஒரு டைமு. அதே சமயம் அந்த அளவுக்கு காசு இல்லைன்னா கூட நல்ல வீட்டுக்கு வாடகைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். இல்லைன்னா ஒத்திக்காவது நீங்க போறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான நன்மைகள் தரக்கூடிய ஒரு தசாபுத்தி நடப்பு இருந்துச்சுன்னா அத்தனையும் பாசிட்டிவா கிடைக்க போகுதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இன்கேஸ் பாசிட்டிவான நன்மை தரக்கூடிய தசாபுத்தி நடப்பில் இல்லை, நெகட்டிவான தசாபுத்தி நடப்புல இருக்குது, அந்த கிரகங்களும் ரொம்ப நெகட்டிவான பிளேஸ்ல இருக்குதுன்னு வைங்க, வீடு, வண்டி, வாகனம், சொத்து, தாயார் சார்ந்த விஷயத்துல மிகவும் கவலை தரக்கூடிய பிரச்சனை தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது வீடு, இந்த வீடு பிரச்சனையா இருக்குது, வேற வீட்டுக்கு போகலான்னு சொல்லி முயற்சி பண்றீங்கன்னா வேற வீடு கிடைக்கும். ஆனா அந்த வீட்டுக்கு போனா அங்கேயும் சில பிரச்சனைகள் இருக்கும். வீடு ரொம்ப நாள் காத்திருந்து பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி வாங்கினா அந்த வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அல்லது அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த வீட்டுல நீங்க இருக்க முடியாத சூழல் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது நீங்க பார்த்து கட்டின வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு சரிங்களா நீங்க வேற இடத்துல வசிக்கும்படி சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும்.
தங்க நகைகள் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே அமைப்பு தங்க நகைகள் அடகு கடை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். கையிருப்பு பணம் அப்படிங்கிறது குறையும். கோவில் திருப்பணியில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கெட்ட பெயர்கள் அப்படிங்கிறது வரும். பூர்வீகத்திலிருந்து தள்ளி இருப்பவர்களுக்கு சுப செலவுகள் அப்படிங்கிறது கையை மீறி போயிட்டு இருக்கும். அதாவது கடன் வாங்கி ரொம்ப அதிகமாக செலவு பண்ணும்படி சூழல் இருக்கும். ஸோ கடனை கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ராசிக்கு இந்த பலன்கள் அப்படிங்கிறது ராசி பலனில் சொல்லப்படக்கூடியதில் நன்மையும் எப்படி கிடைக்கும் தீமையும் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் முழுக்க முழுக்க நன்மை மட்டுமே தான் கிடைக்கும், முழுக்க முழுக்க தீமை மட்டுமே தான் கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் தயவு செஞ்சு ராசியை பேஸ் பண்ணி முடிவு பண்ணாதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 7 சனி காலகட்டத்தில் உங்களுடைய ராசியில் நல்லபடியாக வாழ்ந்தவங்களுடைய ஜாதகங்களும் என்கிட்ட உண்டு. 7 சனி முடிஞ்சாலும் இப்போவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எக்கச்சக்கமாக உண்டு. ஸோ இப்போ 7 சனி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க எக்கச்சக்கமான பேர். 7 சனி முடிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஆக போகுது கிட்டத்தட்ட. ஸோ இப்போவும் கஷ்டங்கள் இருக்குதானே? எதனால் அப்படின்னா சுயஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகள் தான் ரொம்ப முக்கியம், அதுக்குண்டான தசாபுத்திகள் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ராசி பலனும் முக்கியமாக கிரகப்பயிற்சி பலனும் சொல்லப்படக்கூடிய நன்மையோ தீமையோ சுயஜாதகத்தினுடைய ஃபைனல் அவுட்புட்டில் தான் வந்து ரிசல்ட் வந்து நிற்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள்.